सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। महाक्रमो महाकर्म महातेजा महोरगः महाक्रतुः महायज्वा महायज्ञो महाहविः। 85வது ஸ்லோகம் விஷ்ணுதாசனாம ஸ்தோத்திரத்துல 670 நாமாக்கள் ஆச்சு. 671வது நாமா மகாக்கிரமஹான்னு. பகவானுக்கு மகாக்கிரமஹான்னு பேரு. கிரமம்னா காலடின்னு அர்த்தம். 3 காலடிகள்னாலேயே உலகத்தையும் அளந்தவர், உலகத்தை அளந்தவர். ஆயால் அவருக்கு மகாக்கிரமஹான்னு பேர் வந்தது. இந்த மூலகத்தையும் அளந்தாருன்னு அதுல என்ன தாற்பயம் இருக்குன்னு கவனிக்கணும். காலை பெருசா வச்சுட்டாரா, அவ்வளவு பெரிய காலா, அதுல என்ன விசேஷம் பார்த்தா தான் சர்வ வியாபகமாக இருக்கார். நமக்கு பார்க்கறதுக்கு பரிச்சின்னமாக ஒரு விக்கிரமாக காணப்பட்ட போதிலும் அவருடைய உண்மையான ஸ்வரூபம் 7-14 புவனங்களையும் வியாபிச்சிருக்கு. அதனால்தான் அவர் என்ன பண்ணிருக்கார், தன்னுடைய பாதங்கள்னால வியாபிச்சிருக்கார். பாதங்கள்னால வியாபிச்சதுனால என்ன தெரிகிறது, எல்லா இடத்துலையும் அவருடைய பாதங்கள் இருக்கு. ஆகையால் ஒரு இடத்துல தான் அவருடைய திருவடியை நாடி நம்ம செல்லணும்னு இல்லை. நீங்க மனசை தீர்மானம் பண்ணிட்டு ஒரு இடத்துல இருந்து அவரை தியானம் பண்ணினாலோ ஜபம் பண்ணினாலோ அவருடைய திருவடி இங்கேயே இருக்கு. அவருடைய பாதம் எங்கும் இருக்கு என்று காண்பிக்கிறதுக்காகத்தான் பாதங்கள்னால வியாபிக்கப்பட்டார்னு சொல்றோம். ஆகையால் நாம் கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. பண்ண வேண்டியதுன்னா அவரை நாம் நினைக்க வேண்டியது. தியாயன் ஸ்துவன் நமஸ்யம் சா, அவரை தியாயம் பண்றது, ஸ்தோத்திரம் பண்றது, நமஸ்காரம் பண்றது, இப்படிப்பட்டதான செயல்கள் நம்ம பண்ணிட்டு இருந்தோமே. ஆனால் அவர் வேற ஏதோ ஒரு இடத்துல இருந்து நடந்து வரணும்னு இல்லை, நீங்க இருக்கிற இடத்துலயே இருக்க. இதை காமிக்கிறதுக்காகத்தான் அவரை மகாக்கிரமஹான்னு சொல்லியிருக்க. இது சாதாரணமாக மனுஷ அடக்க மட்டும் இல்லை, எந்த ஊர்ல இருந்தாலும் தேவதைகளா இருக்கட்டும் அரக்கர்களா இருக்கட்டும் எந்த இடத்துல இருந்தாலும் அவருடைய பாதம் வியாபித்து இருக்கு. சர்வ பதார்த்தங்களையும் வியாபிச்சிருக்கிறதுனால அவர் எல்லோருக்கும் சுலபர். அவர் சுலபர்னு சொல்றதுக்காகத்தான் பகவத்கீதையில பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயட்சி ததகம் பக்தி உபகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மன. பக்தியோடு கொடுக்கப்பட்டதான பதார்த்தங்களை நான் பெற்றுக் கொள்கிறேன். ஆகையால் ரொம்ப சுலபம், அவரை அடைவது ரொம்ப சுலபம். பக்த பராதீனாக இருக்க அது காமிக்கிறதுக்காகத்தான் மகாக்கிரமஹா. மகாந்தா கிரமஹா பாத விக்ஷேபா, அந்தந்த இடத்துல தன்னுடைய பாதங்களை வைத்து என் பாதம் சித்தமாக இருக்க உங்களை ஆட்கொள்ள அப்படிங்கிறது காமிக்கிறதுக்காக அஸ்யா இது மகாக்கிரமஹா சன்னோ விஷ்ணு கிரமஹா இது ஸ்ருதே. சன்னோ விஷ்ணு, அந்த விஷ்ணுவானவர் எங்களுக்கு நன்மையை கொடுக்கட்டும். சம்முன நல்லது, நமக்கு நன்மையை கொடுக்கட்டும். விஷ்ணுவானவர் குரு கிரமஹா, குரு விஸ்தீர்ண கிரமஹா, எல்லா இடத்திலையும் வியாபித்திருக்கக்கூடியதான பாதங்கள் இருந்ததான மகாவிஷ்ணு எங்களுக்கு அனுகிரகத்தை பண்ணட்டும். நம்ம சரீரத்திலேயே ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு அதிஷ்டான தெய்வம்னு ஒண்ணு உண்டு. கண்ணுன்னா கண்ணுக்கு சூரியன் அதிஷ்டான தெய்வம். ஆகையால்தான் கண்ணுல ஏதாவது குளர் வந்ததுன்னா சூரியனை தியானம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றோம். காதுக்கு திக்தேவதைகள்,
அதே போலயே மூக்குக்கு பிருத்திவி தேவதை, நாக்குக்கு வருண தேவதை, அதே போல பாதங்களுக்கு மகாவிஷ்ணு தேவதை. இந்த பாதங்கள் தான் நம்ம சரீரத்தை எல்லாம் தாங்கி கொண்டு இருக்க. அதே போலயே மகாவிஷ்ணு தான் சகல பிரபஞ்சத்தையும் தாங்கிட்டு இருக்க. யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி. சகல பதார்த்தங்களையும் அவர் தான் தாங்கி கொண்டே இருக்க. அப்படிப்பட்டதான் அந்த பதார்த்தம் தாங்கி கொண்டிருக்காருங்கிறதுக்காக தான் பாத விக்ஷேபம். பாதத்தை பூமியில வச்சார்னு அர்த்தம் இல்லை. இந்த பூமிக்கு தாங்கக்கூடியதான திறமையை தன் பாதங்கள்னால கொடுத்தார். ஏனத்யௌருக்ரா பிருத்திவி திருடா. யாரால் இந்த பூமியானது ரொம்ப திருடமாக இருக்கோ, ஆகாசமானது எல்லா பொருளையும் வைத்தால் அதுக்கு அவகாசத்தை கொடுக்கிறதோ, திலோகமும் அதுக்கு தகுந்ததான ஒரு ஸ்திதியை பெற்றிருக்கோ, அவைகள்லாம் பகவானுடைய பாதங்கள்னால ஏற்பட்டது அப்படின்னு அந்த பாதங்களுடைய மகிமையை தெரிவிக்கக்கூடியதான அழகான நாம மகாக்கிரமா. மகாந்தா கிரமாக பாத விக்ஷேபாக அஸ்ய இது மகாக்கிரமா. சென்னோ விஷ்ணு கிரமா இது ஸ்ருதே. அதற்கு பிறகு மகாகர்மா. பகவான் என்ன செயல் பண்ணியிருக்க கொஞ்சம் யோஜனை பண்ணுவோம். இந்த உலகங்களை எல்லாம் படைச்சிருக்க. சாதாரணமாக உலகம்னு சொன்னா நம்ம சாதாரணமா ஏதோ கடப்படாத பதார்த்தங்கள் அப்படின்னு நினைக்கிறோம். சில ரொம்ப சூக்ஷ்மமான பதார்த்தங்களை எல்லாம் படைச்சிருக்க. முதல்ல நம்ம சரீரம். இந்த சரீரமானது பிறக்கும் பொழுது எப்படி இருக்கு, இப்பொழுது எப்படி இருக்கு? 72,10,303 நாடிகள் இதுல இருக்காங்க. அத்தனை நாடிகளுக்குள்ளேயும் வியானம் எனக்கூடியதான காத்து உள்ளேயும் வெளியிலையும் போயிட்டு இருக்கு. நீங்க உட்கொள்ளக்கூடியதான ஆகாரம், கடிச்சு சாப்பிடுறதோ, மென்னு சாப்பிடுறதோ, குடிச்சு சாப்பிடுறதோ, அத்தனை பதார்த்தங்களையும் அவைகளுக்குள்ள எல்லாம் நக்கி சாப்பிடுறதோ எல்லாமே வயத்துக்குள்ள போனா அதை மறுபடியும் ரசமாக்கி அதை சரீரத்துக்குள்ள விட்டு சரீரம் முழுக்க வியாபிக்கும்படி சரீரத்துக்கிற ஒவ்வொரு பகுதியும் அதை அனுபவிக்கும்படி பண்ணிருக்கார். அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரிதா பிராணாபானசமாயுக்தம் பச்சாம் எண்ணம் சதுர்விதம் அப்படின்னு எல்லா விதமான அன்னத்தையும் அவர் நமக்கு சமைச்சு சரீரத்துக்குள்ள ஒட்டும்படி பண்ணிட்டு இருக்கார். காமாவிஸ்ய பூதானி தாரயாம்யஹமோஜசா. இந்த பூமிக்குள்ள நான் பூந்துண்டு உங்களை எல்லாத்தையும் தாங்கக்கூடியதான திறமையை பூமிக்கு கொடுத்திருக்கேன். இப்படி ஒவ்வொன்றையும் அவரே சந்திர ரூபமா இருந்து கொண்டு அந்த சந்திர கிரணங்கள் மரங்கள் மேலையும் கொடிகள் மேலையும் விழுந்து அதனால் நம்ம சரீரத்துக்கு உபயோகப்படக்கூடியதான ஆಹಾರ பதார்த்தங்கள் வரும்படி பண்ணியிருக்க. இப்படி உலகத்தை பண்றதுன்னு எல்லா உலகமும் இந்த மனிதனுக்கு உபயோகப்படும்படி பண்ணியிருக்க. அதை நம்ம கவனிக்கணும். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றதில்லை. அதோட மட்டும் இல்லை, இந்த உலகம்னு சாதாரணமாக நம்ம சொல்லிட்டோமே தவிர இதுல இருக்கக்கூடியதான புஷ்பங்களோ காய்கறிகளோ இவைகள் ஒவ்வொன்றும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அவைகளை எப்படி தயார் பண்ணியிருக்காருன்னு பார்க்கணும். இத்தனையும் தயார் பண்ணி ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு மாம்பழம்னா அதுல 50 வெரைட்டி, ஒரு வாழைப்பழம்னா அது 7-8 வெரைட்டி. ஒன்றும் நமக்கு தெரியல. வெறும் இல்லை சார் பில்லு இருக்குன்னா அந்த பில்லுல ஒரு 50 வெரைட்டி இருக்கு. இத்தனையும் எல்லாம் மனுஷனுக்கு உபயோகப்படக்கூடியதுதான். ஏன்னா மனுஷன் பண்ணியதான புண்ணிய பாப கர்மாக்கள்னால்தான் உலகத்தை அனுபவிச்சான். உலகத்தை படைத்ததுக்கு காரணம் என்ன? இவன் பண்ணினதான புண்ணிய பாப கர்மாக்கள். இந்த புண்ணிய பாப கர்மாக்களுக்கு தகுந்ததான பலமானது அவன் அனுபவிக்கணும். சுகதுக்கங்களை அனுபவிக்கணும். சுகதுக்கத்தை அனுபவிக்கணுமே ஆனால் அதற்கு முக்கியமாக வேண்டியதான ஸ்தூல சரீரம் கொடுக்கணும். சரீரத்தோட புலன்களை கொடுக்கணும். புலன்கள் வாயிலாகத்தானே நாம சுகத்தையோ துக்கத்தையோ அனுபவிக்கிறோம். குளிரா இருக்கு சார், வெயிலா இருக்கு, எல்லாம் சரீரம் வழியாகத்தான் நாம் அனுபவிக்கிறோம். யாராவது வார்த்தை சொன்னாலோ வெச்சாலோ துடித்தாலோ மனசுனால அனுபவிக்கிறோம். இப்படி மனசுன்னா புலன்கள் என்ன ஸ்தூல சரீரம் என்ன இத்தனையும் படைச்சிருக்க. இத்தனையும் படைச்சதுக்கு காரணம் என்ன? எதனால படைச்சிருக்கார்? உங்களுடைய புண்ணிய பாப கர்மாக்களுக்கு தகுந்ததான சுகதுக்கங்கள் நீங்க அனுபவிக்கணும்னு. அந்த சுகதுக்கங்கள் எதனால அனுபவிக்க முடியும்? உலகத்துல இருக்கக்கூடியதான பொருள்களால் அனுபவிக்க முடியும். ஆகையால் உங்களுக்கு எந்த பொருள் பிடிக்குமோ அது தயார் பண்ணி இருக்க.
உங்க மனசுல என்ன சம்ஸ்காரம்? பழமா இருந்தால் இந்த பழமானது இப்படி இருந்தா தான் உங்களுக்கு பிடிக்கும். மாம்பழமா இருந்தா இந்த கலர்ல இருக்கணும், இந்த சுவையில இருக்கணும், இந்த சைஸ்ல இருக்கணும், அப்பதான் உங்களுக்கு பிடிக்கும். இல்லைன்னா ரொம்ப சின்னதா இருக்கு சார், ரொம்ப பெருசா இருக்கு சார், வேண்டாம்னு சொல்றேன் இல்லையா? அப்ப என்ன, அத்தனையும் உங்களுக்கு எப்படி பிடிக்கணுமோ அது போல தகுந்தா போல தயார் பண்ணிட்டு இருக்காரு. இந்த உலகம் முழுக்க படைச்சதுங்கிறது ஏதோ உலகத்தை படைச்சார், ஜெனரலா படைச்சார்னு இல்ல. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனவனுக்கு எது தேவையோ, எது சுகத்தை கொடுக்குமோ, எது துன்பத்தை கொடுக்குமோ அதுக்கு தக்கவாற படைச்சு அதை அவன்கிட்ட போய் சேர்த்து வச்சிருக்க. அது வேற. வெறும் படைக்கிறது மட்டும் இல்ல, அதை உங்ககிட்ட வரணும், நீங்க அந்த சமயத்துல அதை அனுபவிக்கணும். அத்தனை பதார்த்தங்களும் தயார் பண்ணியிருக்கார். ஆகையால் தான் மகா கர்மா. இது சாதாரணமான கர்மா இல்ல. எஸ்யவா ஏதத் கர்மா அப்படின்னு சொல்லியே சொல்றது. இப்படிப்பட்டதான உயர்ந்ததான ஒரு கர்மா சரீர சிருஷ்டி, இந்த ஜெகத் சிருஷ்டி. உலகத்தை சிருஷ்டிக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபமான ஒரு காரியக்கிரமம் இல்ல. அந்த காரியக்கிரமத்தை பண்ணிட்டு இருக்கார். அது ஏதோ ஒரு கணம் பண்ணிட்டு முடிச்சு விடுறாருன்னு இல்ல. ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்க, ஒரு பக்கத்துல எத்தனை பேர் ஜனங்கள் பிறந்துட்டே இருக்கா, ஒரு பக்கத்துல போயிட்டே இருக்கா, ஒரு பக்கத்துல டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டே இருக்கா. வீட்டுல அத்தனை 3 சைமல்டேனியஸா நடக்கிறது. பறக்கிறது, ஸ்திதி இருக்கிறது, கடைசியில அழிகிறது, எல்லாமே நடந்து கொண்டே இருக்கு. இது நடந்து கொண்டே இருந்து அந்தந்த சமயத்துல அந்தந்த ஜீவனுக்கும் சகாயம் பண்ணி கொண்டே இருக்கணும். எந்த சமயத்துல ஒரு பொருளானவன், ஒரு ஜீவனானவன் அவன் புண்ணியம் பண்ணிட்டு இந்த பக்கம் திரும்புறானா அவனுக்கு குருவான அரேஞ்ச் பண்ணணும். அவ்வளவு சுலபம் இல்லை. இன்னார் குருன்னு நமக்கு தெரியவே தெரியாது. இந்த சிஷ்யனை எப்படி உத்தரணம் பண்ணணும்னு பகவான் பார்த்துட்டு இருக்க. அதுக்கு தகுந்த போல ஒரு குருவை கொடுத்து அவர் வாயிலாக அந்த தத்துவத்தை அவனுக்கு புரியும்படி பண்ணி அவன் அதை அனுஷ்டானம் பண்ணி அதற்கு பிறகு பரமாத்மாவை அடையற வரையும் பண்ணிட்டு இருக்காரு. ஆகையால் உலகம் என்று சொன்னால் ஏதோ உலகம் அப்படி இருக்கு, மார்க்கெட்டுக்கு போய் பொருள் வாங்கிட்டு வந்தா போலன்னு கிடையாது. அந்தந்த சரீரத்துல அந்தந்த ஜீவன பர்சனல் அட்டென்ஷன். அதனாலதான் பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய, இவ்வுலகத்துல இருக்கக்கூடியதான சகல பிராணிகளுக்கும் அப்பா மாதிரி காப்பாத்து கொண்டு இருக்கார். ஆகையால் அவர் மகா கர்மா, மகாக்கிரமோ மகா கர்மா. அதுக்கப்புறம் மகா தேஜா, அவர் தேஜஸ்வில, அவருடைய தேஜஸ்ல அவரை யாரும் தாண்ட முடியாது. தேஜஸ்ன்னு என்ன, பகவானுக்கு சொன்ன 6 குணங்கள். இந்த 6 குணங்கள்ல முக்கியமா இருக்கக்கூடியதான தேஜஸ்ங்கிற பதத்திற்கு நாம் சாதாரணமாக நினைக்கக்கூடியது ஒளிங்கிற அர்த்தத்துல சொல்லிட்டு இருக்கோம். ஒளின்னு சொன்னா நாம் பொருளை பார்க்கக்கூடியது, உபயோகப்படக்கூடியது தான் ஒளி என்றதான கருத்து நமக்கு இருக்கு. கண்களால் ஒரு பொருளை பார்க்கணுமே ஆனால் அந்த பொருளானது ஒளியில் இருக்கணும், ஒளிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அந்த பொருளை பார்க்க முடியும். இதுதான் ஒளின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆக இருட்டை அகற்றி பொருளை கண்ணால் பார்க்கக்கூடியதான திறமையை கொடுக்கிறது எதுவோ அதுக்கு ஒளி என்று பேர். அதுக்குத்தான் தேஜஸ்ன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இந்த தேஜஸ் எதை விளக்குறதுன்னு கொஞ்சம் பார்க்கணும். தேஜஸ் உருவத்தை தான் விளக்கும், அப்பொருளுடைய கலரைத்தான் விளக்கும். அதுல இருக்கக்கூடியதான உருவம் என்ன, அதுல இருக்கக்கூடியதான வர்ணம் என்ன, நிறம் என்ன, இதைத்தான் ஒழிக்கும். ஆனா சப்தத்தை ஒளியால் அறிய முடியுமா? முடியாது. வாசனையை ஒளியால் அறிய முடியுமா? முடியாது. அதே போலயே அதனுடைய சுவையை ஒளியால் அறிய முடியுமா? ஒளியில இருக்கு மைசூர் பாக்கு, லட்டு எல்லாம் வச்சுட்டு இருக்கேன், இதை பார்த்ததுமே உமக்கு சுவை தெரியறதா? இல்லை. அப்ப ஒளியானது எதற்கு உபயோகப்படுகிறது? அப்பொருளுடைய நிறத்தை அறியவும் அதனுடைய உருவத்தை அறியவும் தான் ஒளியானது உபயோகப்படுகிறது. ஆனா பகவான் அப்படி இல்லை. அவருடைய தேஜஸானது நமக்கு உள்ள இருக்கும் பொருளை எல்லா புலன்கள்னாலையும் எல்லாவற்றையும் அறியுது. கண்ணுக்கு உருவத்தை அறியக்கூடியதான திறமையும், காதுக்கு சொல்லை அறியக்கூடியதான திறமையும், நாக்குக்கு சுவையை அறியக்கூடியதான திறமையும், தோலுக்கு ஸ்பர்ஷத்தை அறியக்கூடியதான திறமையும், அத்தனை திறமையும் உள்ள இருக்கக்கூடியதான ஒளியால் தான் காணப்படுது. ஆனா இது வேண்டாம் சுவாமி, இருட்டை அறியக்கூடியதான திறமையும் பகவான் உங்களுக்கு கொடுத்திருக்கார். இருட்டு தெரியறதோ இல்லையோ, இது இருட்டு, இருட்டா இருக்கு அப்படின்னு அறியறீங்களோ இல்லையோ. ஆனா அந்த சாதாரணமான இந்த ஒளி இருட்டை காமிக்காது. இந்த ஒளி வந்ததுமே இருட்டு போயிடும். இருட்டை ஒளியில் பார்க்க முடியாது. ஆனா
பகவானுடைய ஒளி இருக்கு பார்த்தீங்களா, அதுல இருட்டையும் பார்க்கலாம், வெளிச்சத்தையும் பார்க்கலாம், எல்லா பொருளையும் பார்க்கலாம். நிறத்தையும் பொருளுடைய உருவத்தையும் தவிர சுவையும் அல்லது ஸ்பர்சமும் எல்லாவற்றையும் அவர் காட்டிக் கொண்டிருக்க. ஆகையால் தான் அவர் தத்தேவா ஜோதிஷாம் ஜோதிகி ஆயுர்ஹோபாசதே மிருதம் அப்படின்னு ஜோதிஷர்களுக்கெல்லாம் ஜோதிஷா இருக்கிறவர். வெளியில இருக்கக்கூடியதான சூரியனுடைய ஒளியோ சந்திரனுடைய ஒளியோ மற்ற பதார்த்தங்களுடைய ஒளியோ இவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறத்தைத்தான் காட்டி கொடுக்கும். அது அந்த பொருளுடைய பரிமாணத்தை தான் காட்டி கொடுக்கும். ஆனா உள்ள இருக்கக்கூடியதான ஆந்தரமான ஒரு ஒளி இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாவற்றையும் காட்டி கொடுக்கிறது, அறிவையே காட்டி கொடுக்கிறது. உமக்கு குடம் தெரியுமா? நான் பார்த்தேன், குடம் தெரியும். நான் குடத்தை அறிந்தேன் என்கிறதையும் தாங்கள் அறிகிறீர்கள். அப்ப என்ன, குடத்தை அறிகிறது மட்டும் அல்லாமல் எனக்கு குடம் தெரியும் அப்படிங்கிற குடத்தினுடைய அறிவையும் தாங்கள் அறிகிறீர்கள். இது யாரால் அறிகிறீர்கள்? உள்ள இருக்கக்கூடியதான சாட்சியினால அறிகிறீர்கள். எல்லோருடைய ஹிருதயத்திலையும் சாட்சி வடிவாக பரமாத்மா இருக்கார். ஆகையால் அவர் மகா தேஜா, சாதாரணமான தேஜஸ் இல்ல. இந்த சூரியனோ சந்திரனோ அக்னியோ மற்ற எல்லா ஒளிகளுக்கும் அறியக்கூடியதான ஒளிக்கக்கூடியதான திறமையை கொடுத்தது அவர். அவருடைய ஒளியை இவர்கள் வாங்கிட்டு இவா ஒளித்துக் கொண்டிருக்கா. ஆகையால் நிஜமான ஒளி எது? உள்ள இருக்கக்கூடியதான ஆந்தரமான ஜோதிஷு. அதான் விசேஷமா சொல்றார், எதீயேன தேஜஸ்வினா தேஜஸ்வினா பாஸ்கராதயா. எந்த ஒளியினால் உலகத்துல ஒழிக்கப்படுகின்றதான பொருள்களான பாஸ்கராதயா, சூரியனோ சந்திரனோ நெருப்போ இவைகள்லாம் ஒழிக்கிற பதார்த்தம். பகல்ல சூரியனுடைய ஒளியில எல்லாவற்றையும் பார்க்கிறோம். சூரியன் அஸ்தமித்த பிறகு யாருடைய ஒளியில பார்க்கிறேன்? சந்திரனுடைய ஒளியில அறிகிறீர்கள். சூரியனோ சந்திரனோ ரெண்டும் இல்லைன்னா தீபத்தினுடைய ஒளி, எலக்ட்ரிக் லைட் போட்டுக்கிறேன், இல்ல குத்து விளக்கு போட்டுக்கிறேன், ஏதோ ஒண்ணு பார்த்துட்டு இருக்கேன், நெருப்பு, இவைகள்லாம் தெரியுது. இப்படிப்பட்டதான ஒளிகள் இருக்கே, இவைகளுக்கெல்லாம் ஒளிக்கும் திறமை தானாக இருக்கா? பகவான் கொடுத்தாரா? பகவானுடைய அனுகிரகத்தினால்தான் இவைகளுக்கு ஒளி வந்தது. சூரியனுடைய ரிஃப்ளெக்ஷன் விழுந்தாதான் சந்திரன் பிரகாசிப்ப. அதே போலயே அக்னி, அந்த உள்ளூர் அந்த ஒளி இருந்தால்தான் அக்னி எல்லாவற்றையும் எரிக்கும், அதை ஒளிக்கும். அதுக்கெல்லாம் காரணம் என்ன? அவர்களுக்குள்ள பரமாத்மா அந்தரியாமியாக இருக்கிறார். அதான் சொல்றார், எதியேன தேஜசா, யாருடைய தேஜஸ்னால்? தேஜஸ்வினஹா பாஸ்கராதயா, சூரியன் சந்திரன் அக்னி வாயு இவைகளும் தத்தேஜோ மகதஸ்யா, அப்படிப்பட்டதான தேஜஸ், அதிகமான தேஜஸ் அவர் இடத்திருக்க. மகா தேஜா. இன்னைக்கும் சயின்ஸ்ல எல்லாம் சொல்றா, சூரியனுடைய இருக்கக்கூடியதான சக்தி அமிதமாக இருக்கு. அந்த சக்தியானது, அந்த ஒளியும் அந்த எனர்ஜி சக்தியும் நாம் பெற்றுக்கொண்டு எல்லா காரியமும் பண்ணலாம் அப்படிங்கிறான். அந்த சக்தி வடிவமா இருக்கிறவர் எங்க பரமாத்மா. அவர்தான் சக்தி ஸ்வரூபமா இருக்கார். அதனால்தான் பானுமண்டல மத்தியஸ்தா ஜெயசதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாசன சன்னிவிஷ்டா அப்படின்னு சூரிய மண்டலத்துக்குள்ள தான் இருக்கார். அவர் இருக்க தொட்டு அவருடைய ஒளியும் அவருடைய சக்தியும் அங்க வியாபிச்சிருக்கு. தத்தேஜோ மகதஸ்யா இது மகா தேஜா ஏன சூரியஸ்தபதி தேஜசேத்தா. ஏன சூரியா தபதி, எதனால் சூரியன் பிரகாசிக்கிறாரோ எரிக்கிறாரோ எல்லாவற்றையும், தேஜசா இத்தா, யாருடைய தேஜஸினால் எரிக்கப்பட்டு இவர் எரித்து கொண்டிருக்கிறாரோ அப்படின்னு வேதம் சொல்றது. ஆகையால் சூரியனானவர் செல்ஃப் லூமினஸ், தனக்கு தானே ஒளிக்கிறவர் அப்படின்னு நாம கருது கொண்டிருக்கோம். ஆனா நிஜம் அது இல்ல. சூரியனுக்கு ஒளியை கொடுத்ததே எங்க பரமாத்மா தான். இதுதான் பகவத்கீதையில சொல்லும் பொழுது, யதாதித்யகதம் தேஜா ஜகத் பாசயதேகிலம் யச்சந்திரமசி யச்சாக்னௌ தத்தேஜோ வித்தி மாமகம். யதாதித்யகதம் தேஜா, சூரியனிடத்துல இருக்கக்கூடியதான ஒளியோ ஜெகத் பாசயதே அகிலம், உலகத்தை எல்லாம் பிரகாசிக்கிறார். நீங்க ஒரு லைட்டு போட்டீங்கன்னா ஒரு ரூமு தான் பிரகாசிக்கும், அது கூட மங்களாகத்தான் இருக்கும். இந்த இடத்துல ஒரு 10 லைட்டு போட்டிருக்கோம், அதனால இந்த ஒளி இருக்கு. ஒரே ஒரு லைட் போட்டா எப்படி இருக்கும்? ஆனா சூரியன் ஒருவர் தான். உலகத்துல எவ்வளவு இருட்டு இருக்க அத்தனையும் போக்கடிச்சு விட்டாங்க. ஒரு சூரியோதயம் ஆயிடுச்சுன்னா இருட்டு எங்கே சார் போச்சு? எவ்வளவு ஒளி!
அதுக்கும் சூரியன் எங்க இருக்கார், நாம எங்க இருக்கோம், எவ்வளவு இடைவெளி இருக்கு, அத்தனை தூரத்தை இருந்து அவர் இங்க இருக்கக்கூடியதான ஒளி எல்லாம் போக்குறாருன்னா அவருடைய ஒளி எவ்வளவு பாருங்க. தேஜசா அகிலம், உலகத்தை முழுக்க அகிலம் ஜெகதவபாசயதி. ஏதோ கொஞ்சம் ஒரு ஊர்ல தான் பிரகாசிப்பேன், ஒரு ஊர்ல பிரகாசிக்க மாட்டேன்னு சொல்லலையே. அவர் உண்டாகினாரையானால், தோன்றினாரையானால் உலகம் முழுக்க பிரகாசிக்கிறது. ஆகையால் ஜெகத் பாசயதே கிலம். அதே போல எச்சந்திரமசி எச்சாக்ரம், அதே போல சந்திரன் இடத்துல இருக்கக்கூடியதான ஒளியோ, நெருப்புல இருக்கக்கூடியதான ஒளியோ, தத்தேஜோ வித்தி மாமகம். அத்தனை ஒளிகளும் வேற ஏதோ இல்லை, என்னுடைய ஒளி என்று அறியவும். அத்தனையும் என்னிடத்துல இருந்தது. இதை நான் கொஞ்சம் கொடுத்திருக்கேன், அவ்வளவுதான். அவனை மீதி இல்லையா, மீதி இருக்க அவர்கிட்ட தான் இருக்கு. ஏதோ கொஞ்சம் ஜோதிஷம் இவாட்ட வாங்கிட்டு இவாலே உலகம் முழுக்க பிரகாசிக்கிறார்னு சொன்னா அவரிடத்துல எவ்வளவு தேஜஸ் இருக்கணும் பாருங்க. அதான் சொல்றாரு, எச்சந்திரமசி எச்சாக்ரம் தத்தேஜோ வித்தி மாமகம் இது பகவத் வச்சனாச்ச. இந்த ஒளிங்கிறத மட்டும்தான் தாங்கள் பார்த்தேள். கிரௌரிய சௌரியாதிபிகி தர்மைஹி மகத்பிஸ்ஸமலங்கிருதா. கிரௌரியம் பராக்கிரமம், சௌரியம் எல்லாவரையும் ஜெயிக்கக்கூடியதான திறமை, இப்படிப்பட்டதான மகத்பிஸ்ஸமலங்கிருதா அத்தனை குணங்களும் பரமாத்மா இடத்துல இருக்கு. ஆயால் தான் பரமாத்மா சொல்லும் பொழுது சர்வலட்சண லட்சண்யோ லக்ஷ்மிவான் சமிதிஞ்சயா அப்படின்னு எல்லா தர்மங்களும் கல்யாண குணங்கள் அபரிமிதமாக அவரிடத்துல ஒன்று சேர்ந்து இருக்குங்கிற அபிப்பிராயத்துல இருக்கு. ஆயால் அவருக்கு என்ன சொன்னா மகா தேஜா. சாதாரணமா ஒரு குழந்தை நல்லா படிக்கிறான், தேஜஸ்வியா இருக்கான், நல்லா சொன்ன காரியத்தை பண்றான், தேஜஸ்வியா இருக்கான். இந்த தேஜஸ்விங்கிற பதார்த்தமானது நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், சுட்டியா இருக்கான் அப்படின்னு சொல்ற பார்த்தா எந்த காரியத்தை பண்ணாலும் கொடுத்தாலும் சொன்ன மாத்திரத்தினால இதை பண்ணிவிடுறாங்கிற அபிப்பிராயத்துல இருக்கான்னு சொல்றா. நான் அதுதான் இந்த குணம். பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் எல்லா காரியத்தையும் செய்யலாம். அப்படி மகா தேஜா. இதுவரைக்கும் அந்த மகத்துங்கிற குணங்கள்ல மகாக்கிரமோ மகாகர்மா மகா தேஜான்னு அவரிடத்துல இருக்கிற குணங்கள்லயும் கௌரவத்தை சொல்லும். மகாக்கிரமஹா எங்கும் வியாபித்திருக்கிறவர், மகாகர்மா உயர்ந்ததான செயலை உலகம் முழுக்க படைத்தவர். எத்தனை பிராணிகள் உலகத்துல, சிலதெல்லாம் நமக்கு இது வரைக்கும் தெரியாதுங்கிறான். சமுத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான பிராணிகள் அது எத்தனை வகை இருக்குன்னு தெரியலையே. சிலதுதான் நம்ம பார்த்திருக்கோம். சமுதிர கர்ப்பத்துக்குள்ள போனீங்களேயானால் கீழே ஆழமா போனீங்க பயங்கரமான பிராணிகள்லாம் இருக்கா, அவையெல்லாம் படைச்சிருக்கா. திமிங்கிலம், திமின்னு ஒரு பிராணி, அதை விழுங்கக்கூடியதான பிராணிக்கு திமிங்கிலம்னு. அந்த திமிங்கிலயத்தையே விழுங்கக்கூடியதான ஒரு பிராணிக்கு திமிங்கிலகிலம். இப்படி எல்லாம் பெரிய பெரிய பிராணிகள்லாம் இருக்கா அந்த சமுத்திரத்துக்குள்ள. அத்தனையும் படைச்சிருக்க, படைச்சு அத்தனையும் காப்பாத்தி கொண்டிருக்காரு. இதை பார்க்கணும். எந்த பிராணியும் இன்னைக்கு வாழணும்னு சொன்னா அவருடைய அனுகிரகம் இருக்கணும். இப்படி மகா கர்மா அது ஒரு தர்மம், மகா தேஜஸ்ங்கிற தர்மம் சொன்னேன். இனிமேல மகோரகா, அவர் ஒரு திரவியமாக ஒரு பொருளாகவும் இருக்கார். என்ன பொருளா இருக்கார்? வாசுகியாக இருக்கார், ஆதிசேஷனா இருக்கார். இந்த பாம்புகளுக்குள்ளேயே நாகம்னு ஒண்ணு, சர்ப்பம்னு ஒண்ணு. சின்ன வித்தியாசம் தான். இந்த சர்ப்பங்கள்ங்கிற ஜாதிக்கு சேர்ந்தது சிலது, நாகம் எனக்கூடியதான ஜாதிக்கு சேர்ந்தது சிலது. இந்த நாகம்னு சொன்னோமையான அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய தலையில ஒரு தலை இருக்காது, 4 தலை 5 தலை 10 தலை 100 தலை கூட இருக்கும். அதனுடைய கூட்டுன்னு சொல்வா பார்த்தீங்களா, அதனுடைய தலையானது படை, ஒரு படை இல்லாமல் 10, 20, 100, 1000 வரைக்கும் படைகள் இருக்கும். அது போல இருந்தா அதுக்கு நாகம்னு சொல்றது. சர்ப்பம்னு சொன்னா ஒரு படைத்தான் இருக்கும். அதுக்கு சேர்ந்தவர் வாசுகிங்கிறவர். இந்த ஆதிசேஷன் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு அவர் நாகத்துக்கு சேர்ந்தவர். அப்படின்னா அநேக படைகள். ஆகையால் மகாவிஷ்ணு படுத்துட்டு இருக்காரு, அந்த ஆதிசேஷ தல்பத்துக்கு மேல 5 படை போடுவா, 10 படை போடுவா. அது என்ன, அது நாக வெரைட்டிக்கு சேர்ந்தது. இப்படி இவர் மகோரகா. இந்த ரெண்டுக்கும் சாதாரணமான பேர் உரகம்னு. உரகம்னு சொன்னா மார்பால் நடக்கக்கூடியது. உரசுன்னு மார்பு, அதனால நடக்கக்கூடிய. பாம்புக்கு கால் இருக்கும், பாம்பின் கால் பாம்பு தான் அறியும்னு சொல்வார். அப்படின்னா பாம்புக்கு கால் கிடையாது, பாதம் கிடையாது.
ஆனா அது எப்படி நடக்கிறது? தன்னுடைய மார்புனாலேயே நடக்கிறது. ஆனால் உரசா கச்சதி இது உரகா. அந்த பாம்பு மாதிரி அவர் என்ன பண்ணியிருக்கார்? அந்த உருவத்தை எடுத்திருக்கார். வாசுகிய உருவத்தை எடுத்திருக்கார். இந்த எத்தனையோ பாம்பு இருக்கும் பொழுது வாசுகி மட்டும் என்ன விசேஷம்? சர்ப்பாணாம் அஸ்மி வாசுகி அப்படின்னு பகவத்கீதையில தன்னை விசேஷமா சொல்லிட்டு இருக்காருன்னு சொன்ன, உலகத்தில் இருக்கிற சகல பிராணிகளுக்கும் உபயோகப்பட்டது வாசுகி. தேவதைகளுக்கும் அரக்கர்களுக்கும் எப்பொழுதும் மனசுல கவலைத்தான். ஒருத்தர் கண்டா ஒருத்தருக்கு ஆகாது. ரெண்டு பேரும் கஷ்யப பிரஜாபதியுடைய குழந்தைகள் தான். இருந்தாலும் என்னன்னா ஒருத்தரை கண்டா ஒருத்தருக்கு ஆகிறது இல்ல. எப்பொழுதும் ஒருத்தர் ஜெயிக்கணும், இன்னொருத்தர் தோத்து போகணும், எப்பொழுதும் நாமே ஜெயிக்கணும், நான் தான் உயர்ந்ததான நிலையில இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கா. தேவதர்களா இருக்கட்டும், அரக்கர்களா இருக்கட்டும். இப்படி இருக்கும் பொழுது ஒரு காலத்துல அரக்கர்களுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு கௌரவம் வந்தாச்சு. எதுக்கு? அவளுடைய குரு சுக்கராச்சாரியர். அந்த சுக்கராச்சாரியர் ரொம்ப சேவனம் பண்ணினாவ. குருவனிடத்துல எவ்வளவு பக்தி இருக்கோ அவ்வளவு விசேஷமான ஒரு பலத்தை அடையலாம். அவ குருவை ரொம்ப நம்பினா. அந்த குருவானவர் ரொம்ப தபஸ் பண்ணி மிருத சஞ்சீவினின்னு ஒரு மந்திரத்தை சித்தி பண்ணிட்ட. மிருத சஞ்சீவினின்னு என்ன அர்த்தம்? ரிசரக்ஷன். யாரு காலமானாலோ அவள் இடத்துல ஜலத்தை தெளிச்சு மறுபடியும் உயிருக்கு கொண்டு வரக்கூடியதான ஒரு திறமை. அதை அவர் சித்திச்சு கொண்டு வந்து விட்டார். இதனால என்ன சொன்னார்? யாரு பிராணம் விட்டாலோ அன்னைக்கு அவர்கிட்ட கொண்டு போய் சொன்னோமையானால் அவர் ஜலத்தை தெளிப்பார், மறுபடியும் பொழைச்சு விடுவா. பொழைச்சு விட்டு யௌவனமா ஆயிடுவா. அது வேற என்ன, திரும்பியும் நிறைய சக்தியோட நல்ல ஒரு 16-20 வயசுக்குள்ள வந்துடுவா. இப்படி அரக்கர்களுக்கு ஒரு பயமே இல்லாம போயிடும். மரண பயம் கிடையாது. இப்ப எப்ப மறித்தாலும் மறுபடியும் யவனத்தோட மறுபடியும் வந்து கொள்ளலாம்ங்கிற ஒரு திறமை இருந்தது. அது தேவதைகளுக்கு இல்லை. தேவதைகள் எப்பொழுதும் இந்திரிய லௌல்யத்தோட இருக்கிறார். அவ எப்படி ரம்பா ஊர்வசின்னு இவாளுடைய இருந்துட்டு அந்த குருவை ஸ்தோத்திரம் பண்றது அவரை கவனிச்சுக்கிறதுங்கிறது விட்டுவிட்டார். கடைசியில் இது போல ஒரு சந்தர்ப்பம் வந்துன்னா இவாளால தாங்க முடியல. ஏன்னா ஒரு பக்கத்துல ஜனங்கள் மரணமே அடையிறது இல்லை, இவாளுக்கு ரொம்ப சிரமமா இருக்குன்னு சொன்னா அப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படி இருக்கும் பொழுது எல்லோரும் அரக்கர்களுடைய ஒரு பயத்துக்கு கவலைப்பட்டு மகாவிஷ்ணு விட்ட போய் போக்கும் பொழுது மகாவிஷ்ணு சொல்றார், நீங்க எல்லோரும் சேர்ந்து அந்த பார்க்கடலை கடையவும் அப்படின்னு சொல்றார். நன்னா இருக்கு. இது தேவதைகள்னால் மட்டும் நடக்கக்கூடியதான காரியம் இல்லை, ரொம்ப பெரியதான காரியம். மலையை மத்தாக வச்சு அதை கடையணும். அது தேவதைகள் நம்பர் குறைச்சலாதான் இருக்காரு, முடியாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டா. அப்ப என்ன பண்றதுன்னு அரக்கர்களையும் கூப்பிட்டு போன. அவன் நினைச்சாலாம், சரி நம்ம ஆரம்பிப்போம் தேவனோட ஹெல்ப்போட. கடைசியில் என்னாச்சுன்னா ஜெயிச்ச பிறகு அமுதம் வந்த பிறகு நாமளே தானே எடுத்துக்க போறோம், ஏன்னா அவளை 2 உதவ வச்சா போயிடுறது அப்படிங்கிற அபிப்பிராயத்துல ஒத்துண்டா. ஆனா என்னாச்சுன்னு மலையை கொண்டு வந்து மந்திர மலையை கொண்டு வந்து அத கடையணும்னு சொன்னா அதுக்கு மத்து இருக்கு, ஆனா அது கயறு வேணுமே. எந்த கயரோட அப்படின்னு எல்லாரும் தீர்மானம் பண்ணி வாசுகியே கேட்டார். வாசுகி இருக்கிறது ரொம்ப பெரிய பாம்பு, அவ்வளவு நீளமான பாம்பு. அத மத்தாக வச்சு கடைஞ்சாராம். அப்பொழுது வாசுகி சொன்னாரா, எனக்கு கவலை வந்தாலும் கடைஞ்சா எப்படி வலிக்கும், இருந்தாலும் நான் பொறுத்துக்கிறேன்னு சொன்னார். ஆனாதான் பகவான் தன்னுடைய அம்சமே வாசுகியா எடுத்துட்டார். கடைசியில ஒரு மனுஷன் உலகத்துக்கு க்ஷேமத்தை கொடுக்கணும், உலகத்துக்கு சகாயம் பண்ணணும் என்றதான எண்ணம் யாருக்கு இருக்கோ அதுவே எனக்கு. நான் தான் சௌக்கியமா இருக்கணும், எனக்கே எல்லா காசும் வரணும், நானே எல்லாவற்றையும் அனுபவிக்கணும் எனக்கூடியதான எண்ணம் இல்லாமல் உலகத்துக்காக நான் வாழ்வேன், உலகத்துக்கு எல்லா விதமான சகாயம் பண்ணுவேன் எனக்கூடியதான எண்ணம் அவருக்கு இருக்கு. அது பரவாயில்லைன்னு தன்னுடைய அம்சமாக பாம்புகளுக்குள்ள உயர்ந்தா பகவத் அம்சம் அதுல இருக்கு அப்படின்னு தீர்மானம் பண்ணி சர்ப்பாணாம் அஸ்மி வாசுகி அப்படின்னு வாசுகியாக தன்னுடைய அம்சமாக எடுத்துட்டார். ஆயா மகாம்சாசவும் உரகஸ்டா, பெரியதான பாம்பா இருக்கார். மகோரகா சர்ப்பாணாம் அஸ்மி வாசுகி இது பகவத் வச்சனா. தாயால் பகவானுடைய விபூதிகள்ல, விபூதினா என்ன, எதுல பகவானுடைய அம்சம் இருக்கோ எதுல நாம் தியானம் பண்ணணுமோ அப்படி. சோ பாம்புகளை எடுத்துட்டோமோ, ஏனால் பாம்புகளுக்குள்ள வாசுகி எனக்கூடியதான அம்சமாக பகவான் இருக்கார்.
எத்யத் விபூதிவத் சர்வம், எது எந்தெந்த நிலையில உயர்ந்ததாக இருக்கோ அதெல்லாம் பகவானுடைய அம்சம்னு இருக்கு. ஆனா சிலதுல தன்னுடைய அம்சத்தை ஸ்பெசிபிக்காக சொல்லியிருக்கார். பாம்புகளுக்குள்ள வாசுகி எனக்கூடியதான பாம்பாக நான் இருக்கேன், அதே போல நாகங்களுக்குள்ள நான் ஆதிசேஷனாக இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுவரைக்கும் ஒரு குணங்களை முதல்ல சொன்னோம், அதுக்கப்புறம் திரவியத்தை சொன்னேன், அதுக்கப்புறம் செயலை சொல்லணும். மகாம்ஸ்சாசௌ கிரசுஷ்சா இது மகாக்ரது. கிரது கிரது யாகம் இவைகள்லாம் நம்ம கிரியதே இது கிரது, செய்யக்கூடியது. எதை செய்யணுமோ அதை செய்யணும். நாம் மனிதர்களாக பிறந்தவர்கள்லாம் என்ன பண்ணணும்? பகவான அறியணும். இதற்காகத்தான் உங்களுக்கு இந்த பிறவியே மானிட பிறவியே கொடுக்கப்பட்டது. ஆத்மாவாரே திரஷ்டவிய ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாசிதவ்யா. இப்பிறவியில் தாங்கள் ஆத்மாவை குரு நடத்திலிருந்து கேட்கணும், அதை மனனம் பண்ணணும், தியானம் பண்ணணும், அதை இப்பிறவியில் பார்க்கணும். இதற்காக சோன்வேஷ்டவ்யா சவிஜிஜாசிதவ்யா, அவரைத்தான் நீங்க தேடணும், அவரைத்தான் அறியணும். இதுக்காகத்தான் உங்களுக்கு பிறவி. இந்த பிறவியில நீங்க என்ன பண்ணணும்? பகவான் இதை பண்ணணும்னு நினைச்சிருக்க. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு கேட்காதீங்க. அதை தவறத்தான் எல்லாவற்றையும் பண்ணி கொண்டிருக்கோம். வாழ்க்கையில நமக்கு புலன்கள் வெளிநோக்கி சிருஷ்டிக்கப்பட்டிருப்பதனால் நாம் கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் இவைகள்னால சப்தம் ஸ்பர்சம் ரூபம் ரசம் கந்தம் இவைகளை அனுபவித்துக் கொண்டு அந்த ஆத்ம தத்துவத்தை மறந்தோம். அதை சொல்லி கொடுக்கிறவா ஞாபகப்படுத்தவா யாரும் இல்லை. அப்படி போயிட்டே இருக்க வாழ்நாள் முழுக்க. ஆனா நமக்கு அது ஞாபகம் வரணுமேயானால், நம்ம மனசு ஒரு இடத்துல நிக்கணுமேயானால் அதுக்கு என்ன பண்ணணும்? அதற்காக நித்திய கர்மாக்கள் நைமித்திக கர்மாக்கள் பண்ணிக்கொண்டேன். அதுக்காக தான் சந்தியாவந்தனம், ஸ்நானம், தேவ பூஜை இப்படி எல்லாம். இது நித்திய கர்மான்னு பேர். நித்திய கர்மா இல்லாம நைமித்திக கர்மான்னு சிலது. நைமித்திக கர்மானா அதுக்கு தகுந்ததான ஒரு நிமித்தம் ஏற்பட்டால் அன்னைக்கு பண்ண வேண்டியதான கர்மாக்களுக்கு நைமித்திக கர்மான். இப்ப இந்த ஒரு பட்சம் இருக்கே, இதுக்கு மகாலய பட்சம்னு பேர். இந்த மகாலய பட்சத்துல பிதிரு தேவதைகளுக்கு நாம் திருப்தி பண்ணணும். இது ரொம்ப உயர்ந்ததான, அவர்களுக்கு உயர்ந்ததான ஒரு காலமானது. இதற்காக தர்ப்பணாதிகள் ஸ்ராத்தாதிகள் இவையெல்லாம் பண்ணுகிறோம். இது பண்ணினா என்ன ஆறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவளுக்கு ஒரு வருஷத்துக்கு வேண்டியதான ஆகாரம் கிடைக்கும். அந்த ஆகாரம் அதிகமாக அவளுக்கு அங்கே கிடைக்கணுமே ஆனால் அவ எப்படியாவது இருக்கலாம். அவ எந்த பிறவியிலையாவது இருக்கலாம். அவ மனுஷியாளாக இருக்கணும்னு இல்லை, தேவதையாளா இருக்கணும்னு இல்லை. அவளுடைய பிராரப்த கர்மாவுக்கு தகுந்தா போல எப்படி இருக்கலாம். தேவனா இருக்கலாம், மனுஷனா இருக்கலாம், நாயா இருக்கலாம், நரியா இருக்கலாம். ஆனா அவளுக்கு எந்த பிறவியில இருந்தாலும் அவளுக்கு வேண்டியதான ஆகாரமும் வசதிகளையும் நீங்க கொடுக்கலாம். அவளுக்கு இப்பத்தான் பண்ண முடியும், மற்ற நாள்ல பண்ண முடியாது. மற்ற நாள்ல அந்த எந்த தினத்துல காலமானாலும் அந்த தினத்துல அந்த தினம் அது ஸ்ரார்த்தம்னு பேர். அந்த திவசத்துலத்தான் கொடுக்க முடியும். இந்த மகாலயபட்சம் 15 நாட்கள்ல நீங்க எண்ணிக்கையாவதும் கொடுக்கலாம். அதுலயும் அஷ்டமி விசேஷம்னு இருக்கா இருக்கட்டும். இந்த 15 நாட்கள்ல எண்ணிக்கையும் கொடுக்கலாம். எப்படி வருது? தர்ப்பணம், ஸ்ரார்த்தம் இவைகள்லாம் கொடுத்தா என்னாச்சு? அவளுக்கு உயர்ந்ததான ஒரு ஆகாரம் கிடைக்கிறது. அது அவ சந்தோஷப்படுத்த சந்தோஷப்பட்டது. நீங்க சௌக்கியமா இருந்தோன்னு ஆசீர்வாதம் பண்றான் ஊருடைய. அந்த ஆசீர்வாதத்தினால இவருக்கு வயத்த வலி முதலிய ப்ராப்ளம் வராது. அதிகமாக ஐஸ்வர்யம் வரும், மனசு நிம்மதி கிடைக்கும். இதனால சாதாரணமாக எல்லாரும் பண்ண வேண்டியது. இப்படி நைமித்திக கர்மான்னு நிமித்தம் ஏற்பட்டால் ஒரு தகுந்ததான ஒரு தேசமோ தகுந்ததான காலமோ இது வந்தால் அன்னைக்கு பண்ணக்கூடியதுக்கு நைமித்திக கர்மான்னு. உபராகம், உபராகம்னா நம்ம கிரகணம்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அது போல கிரகண தினங்கள், இது போல தினங்கள், இப்படிப்பட்ட தினங்கள்ல செய்யக்கூடியதான கர்மாக்களுக்கு நைமித்திக கர்மான்னு. சார் அவளுக்கெல்லாம் மோட்சத்தை அடைஞ்சு விட்டா சார், நான் மகளை சிரார்த்தம் பண்ணினா அவன் என்ன சார் ஆகும்? சில பேர் நியாயம். இதுக்கு என்ன பதில் சொல்லணும்? நீங்க பண்ணினதான கர்மா அவளுக்கு சுகத்தை கொடுக்கிறது மட்டும் இன்றி யார் பண்ணுகிறானோ அவனுக்கு க்ஷேமத்தை கொடுக்கும். எந்த செயலும் யார் பண்ணுகிறானோ அந்த செயலுடைய பலம் அவனுக்கும் கிடைக்கும்.
அதனால என்ன ஆகுதுன்னு, நீங்க நித்திய கர்மா நைமித்திய கர்மா பண்ணினீங்களோ இல்லையோ, அதனால சித்த சுத்தி ஏற்படும். எப்பொழுது சித்தம் சுத்தம் ஆயிடுதோ, இந்த சித்தத்துல இருக்கக்கூடியதான தோஷங்கள் என்ன, ஆசை, விருப்பு, வெறுப்பு, ராகம், துவேஷம், மோகம், ஒன்னை இன்னொன்னா நினைக்கிறது, மதம், கொழுப்பு, மாத்சரியம், பொறாமை, இப்படிப்பட்டதான குணங்கள்லாம் இவனுடைய மனசுல தங்கி நிற்கிறது ரொம்ப நாளா. இந்த கர்மாக்களை பண்ணிட்டே இருந்தோமேயானால் என்ன ஆகுதுன்னு, இந்த குணங்கள்லாம் இவரை விட்டு போறது, அந்த மனசு விட்டு தானா காஞ்சு கீழே விழுந்துடும். அதான் மனசு காஞ்சிருக்குன்னு சொல்றதுக்காகத்தான் குருவினிடத்துல போறது, சமித்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்ம நெட்டம், சமித்பாணியாக போனும் குருவினிடத்தில். மனசுல இருக்கக்கூடியதான விருப்பு வெறுப்புகளை தூக்கி போட்டு போகணும். கோயிலுக்கு போகும்பொழுதே நம் மனசுல இருக்கக்கூடியதான எண்ணங்கள், வீட்டுல இருக்கக்கூடியதான தொல்லைகள், கவலைகள், இவைகள்லாம் விட்டு விட்டு போகணும்னு கோயிலுக்குள்ள பெரிய நிலப்படி வச்சிருப்பான். அதை தாண்டி போறது கஷ்டம். ஏன் சார் இவ்வளவு பெரிய நிலை வச்சிருக்காரு, சாதாரண சின்னதா வச்சுக்க கூடாதா, அது ஏன் தாண்டி வைக்கணும்னு அங்கே நின்று அவைகள்லாம் இங்கே விட்டு விட்டு உள்ள சுத்தமான மனசோட போய் பகவானை தியானம் பண்ணணுங்கிறதுக்காக கோவில்ல ஏன் இப்படி வச்சிருக்கா கவனிக்கணும். அந்த ராஜகோபுரத்துக்குள்ள நீங்க போகும்பொழுது பெரிய காத்து அடிக்கும். சாதாரணமா பார்க்கலாம், காஞ்சிபுரத்துல ஏகாம்பரேஸ்வரர் கோவில், இது போல கோவிலுக்குலாம் போன இடையால அந்த கோபுரத்தை தாண்டும் பொழுது அப்படி ஒரு காத்து அடிக்கும். அது என்ன, மனசுல இருக்கக்கூடியதான எல்லா துன்பங்களும் கெட்டு போகணும் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் அதுக்கு அந்த வாஸ்து சாஸ்திர பிரகாரமா சில கோவில் கட்டியிருக்காங்க. அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம். இவைகள்லாம் போச்சுன்னா என்ன ஆகுது, மனச சித்த சுத்தி ஏற்படுறது. எப்பொழுது சித்த சுத்தி ஏற்படுகிறதோ அப்பொழுது நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், உங்க மனச ஆட்டோமேட்டிக்கா பகவான் இடத்துல போகும். சித்த சுத்தி வந்ததுக்கு அடையாளம் என்ன, வேதாந்தத்தை கேட்க விரும்புகிறான். சமேதம் வேதானுவச்சனேன பிராமணா விவிதிஷந்தி, அதை அறியணும் எனக்கூடியதான ஆசை அவனுக்கு தானா உண்டாகும். யார் உங்களை வேதாந்த கிளாஸுக்கு வரணும் வாங்க போங்கன்னு சொன்னா தெரியாது, என்னைக்கு ஆரம்பிச்சேனோ தெரியாது. ஆனா ஒரு நாளைக்கு ஆரம்பிச்சா அன்னையில இருந்து டெய்லி போகணும்னு ஒரு ஆசை மட்டும் இருக்கு. புரியாத போனாலும் இது ஒரு நாள் புரியும் எனக்கூடியதான எண்ணம் வருது. இது எதனால, ஜென்மாந்தரத்துல பண்ணிறதான புண்ணியத்தினால. நித்திய நைமித்திக கர்மாக்களை விடாம பண்ணிக்கொண்டே இருந்தோம். இப்ப நம்ம பண்ணலையேன்னு சொல்லப்படாது, புடிய மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். அத பல ஜன்மாக்கள்ல பண்ணி மனசு சுத்தமானத்தினால்தான் உங்க மனசானது பகவான் இடத்துல திரும்பி இருக்கு. பகவானுடைய தத்துவத்தை அறிய, அவருடைய நாமாக்களை அறியக்கூடியதான, அறியணும் எனக்கூடியதான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அது ஆசை கிடைச்சிருக்கு. ரொம்ப பேருக்கு எல்லாம் இருக்கும், ஆனா கேட்கணும்னு நினைச்சா சொல்றவா கிடையாது. அதை அறிந்து கொள்ளணும்னு சொன்னா அதுக்கு வாய்ப்பு கிடையாது. தேவாதி லோகங்கள்ல இதை அறியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அங்கே வேற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா இந்த ஊர்ல அறியலாம். ஆனா அதுக்கு வேண்டியதான மனப்பான்மை, புண்ணியம் உங்க மனசுக்குள்ள இருக்கணும். பகவான் உங்க மனசுக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கணும். அப்பதான் அதை கேட்க முடியும். அப்படி பண்ணக்கூடியதான கர்மாக்கள்ல நித்திய கர்மா நைமித்திய கர்மா பல நாட்கள் பண்ணி கொண்டிருக்கோம். அதே போலயே சீக்கிரமாக அதை அடையணும்னு சொல்றதுக்காக பண்ணக்கூடியதான கர்மாக்கள்ல உயர்ந்ததான கர்மா அஸ்வமேத யாகம். இந்த அஸ்வமேத யாகத்துல தரதி பிரம்ம வித்யா பிரம்மஹத்யாம் அப்படின்னு தரதி எல்லாவற்றையும் எல்லா பாவம் சர்வே பாப்மானோதோ நிவர்த்தந்தே. வேதம் சொல்றது எல்லா பாபங்களும் ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணினா போறது. அதனால அஸ்வமேத யாகத்துக்கு என்ன பேரு, கிரதுராட், யாகங்களுக்குள்ள மிக சிறந்ததான யாகம். ஏதான் சாதாரணமாக சக்கரவர்த்திகள்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா இப்பிறவியிலேயே நாம் பகவானை அடையணும், அதுக்கு வேண்டியதான மனப்பான்மை எனக்கு வேணும், சித்த சுத்தி வேணும் என்று நினைச்சு அஸ்வமேத யாகங்களை பண்ணி கொண்டிருப்பா. இப்படிப்பட்டதான அஸ்வமேத யாகங்கள் ஆமா ஒரு சக்கரவர்த்தியா இருந்தா பண்ண முடியும். ஏன்னா வேதத்துல இருக்கக்கூடியதான எல்லா இட்டிகளும் பசு யாகங்களும் சோம யாகங்களும் எல்லாம் அதுக்குள்ள பண்ணினா தான் அஸ்வமேத யாகம் வரும். அது எப்படி சார் பண்ண முடியும், சாதாரண மனிதனால அடையிறது கஷ்டமாச்சு அப்படின்னா அதுக்கு சொல்றது, நீங்க அஸ்வமேத யாகம் பண்றதுக்கு சக்தி இல்லைன்னா அஸ்வமேத யாகம் எப்படி பண்ணணும்னு அறிஞ்சாலே போருமா. ஏவம் வேதா, இது எப்படி பண்ணணும் என்று அறிந்தாலே அவ்வளவு புண்ணியம் உண்டு.
ஆகையால் பிரதாரண்யகோபனிடத்துல முதல்ல அஸ்வமேத பிரகரணம் உஷாவா அஸ்வஸ்ய மேத்யஸ்ய சிரா அப்படின்னு ஆரம்பிச்சு ஏன் கர்மாக்களுக்குள்ள மிக சிறந்ததான கர்மா, அந்த கர்மா வடிவமாகவே பகவான் இருக்கு. ஏன்னா யஜ்ஞோவை விஷ்ணு அப்படின்னு சொன்னோம் அல்லவா, அவர் யஜ்ஞஸ்வரூபமா இருக்காருன்னு சொன்னேனே, அதுலயும் அஸ்வமேத ஸ்வரூபமா இருக்கார். ஆகையால் அஸ்வமேதத்தை பிரகரணத்தை வாசிச்சாலும் அது எப்படி பண்ணணும் என்று ஒருத்தரை அறிந்து கொண்டு அவர் முகமாக அறிந்து கொண்டாலோ அவ்வளவு புண்ணியம் வரும். ஆனால் தினந்தோறும் நம்ம பண்ணக்கூடியதான ஸ்நானம், சந்தியா, ஜபம், அதிதிகளுக்கு வந்து அவளுக்கு பூஜை பண்றது, இப்படி பண்ணிக்கொண்டே இருந்து பகவன் நாமாவை சொல்லிக்கொண்டே இருந்தோமையானால் ஒரு நாளைக்கு நமக்கும் அந்த புண்ணியம் வரும், நமக்கும் சித்த சுத்தி ஆகும், அந்த பகவான் நம்மளை ஆட்கொள்வார். ஆகையால் பகவானுக்கு என்ன பேரு? மகாக்ரது. அதான் மகாம்ஸ்டாசோ கிரதுஷ்டா இது மகாக்ரது. யதா அஸ்வமேத கிரதுராட் இது மனுவச்சனாத். மனுஸ்மிருதியில அஸ்வமேதா கிரதுராட், கிரதுக்களுக்கெல்லாம் ராஜாவாரு, உயர்ந்ததான கிரதுக்கே இந்த அஸ்வமேதையானது சீக்கிரமாக உங்க மனசுல இருக்கக்கூடியதான எல்லா விதமான பாபங்களையும் நீக்கி உங்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்கிறது. ஆகையால் அப்படி இருக்கு. சோபி சயேவா இது ஸ்துதி. இப்படிப்பட்டதான அஸ்வமேதையாகவும் சாட்சாத் பகவானுடைய ஸ்வரூபம். அதனாலதான் அதை வாசிச்சவாளுக்கும் அதை பண்ணினவாளுக்கும் பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் யஜ்ஞத்தை சொன்னேன். இந்த யஜ்ஞம்னா என்ன? யஜ்ஞத்தை பண்றவர் ஒருத்தர் இருக்கணும். அந்த யஜ்ஞத்தை பண்றவருக்கு சகாயம் பண்றதுக்கு ரித்துக்கள் இருக்கணும். ஒருத்தரே யஜ்ஞத்தை பண்ண முடியாது. கோத்திருகணம், அத்வரியகணம், உத்காத்திருகணம், பிரம்மகணம் அப்படின்னு 4 பேர். ஒவ்வொருத்தருக்கும் 3 அசிஸ்டன்ட். மொத்தம் என்னாச்சு? நாங்க 16 பேர் ஆச்சு. அதெல்லாம் எஜமானன். எஜமானன் மட்டும் ஒருத்தர் இல்லை, எஜமானனும் பத்னியும் சேர்ந்து அவ 2 பேரும் ஒண்ணு. என்னைக்கு கல்யாணம் ஆச்சோ அன்னைக்குல இருந்து அவ 2 பேருக்கும் ஜாயிண்ட் அக்கௌண்ட். அந்த அம்மா இல்லாம இவர் எங்கேயும் பண்ண முடியாது, இவர் இல்லாம அந்த அம்மாவும் பண்ண முடியாது. 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணணும். மொத்தம் 18. அஷ்டாதசோக்தம் அவரம் ஏழு கர்மா. 18 பேர் சேர்ந்து யஜ்ஞத்தை பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோ. ஆத்துல ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் இவர் ஒண்ணு சொல்றார், மாமி ஒண்ணு சொல்றார், இப்படியே விவகாரம் நடந்துட்டு இருக்கு. ஆனா 18 பேரும் சேர்ந்து ஒரு கர்மாவை பண்ணணும்னு எவ்வளவு கஷ்டம்னு பார்க்கணும். அது ஒரு நாள்ல முடியறதா இருந்தா பரவாயில்ல. ஒரு நாள்ல சாதாரணமா மாலைய சாத்தம்னா 5 பேர் பிராமணால் வந்து ஒருத்தர் 2 பேர் லேட்டா வருவார், ஒருத்தர் முன்னால வந்துருவார். முன்னால வந்ததுக்கு என்ன பண்றதுன்னு பாவம் முன்னால வெறுப்புன்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு தடவை காப்பி கொடுப்பேன். 2 லேட் ஆச்சுன்னா இன்னொரு தடவை ஒண்ணும் சாப்பிடக்கூடாது. விவகாரம் என்னடா ஆச்சுன்னு, விவகாரம் என்னடா இப்படி ஆயிட்டு இருக்கும். ஒருத்தர் ரொம்ப லேட்டா வருவார், 12:30 மணி 1 மணிக்கு வருவார். இந்த 5 பேர் இடத்துலயே ஒத்துமை இல்லையே. 18 பேர். இந்த 18 பேரும் வெவ்வேறு இனத்துக்கு சேர்ந்தவா. ஒருத்தர் ருக்வேதிகள், ஒருத்தர் எதிர்வேதிகள், ஒருத்தர் சாமவேதி, ஒருத்தர் அதர்வேதி. இத்தனை பேரும் சேர்ந்து ஒரு நாள் இல்லாம பல நாட்கள் பண்ண வேண்டியதான ஹோமங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா. அந்த ஹோமங்கள்லாம் பண்ணி கண்ட்ரோல் பண்றதுக்காக இருக்கிற ஒருத்தர் மகாயஜ்வா. மாம்சாசோ யஜ்வாதா இது லோக சங்கிரகார்த்தம் யஜ்ஞா நிர்வர்த்தயன் மகாயஜ்வா. இந்த பண்ணக்கூடியதான யஜ்ஞங்கள்லாம் எதுக்கு சார்? லோக சங்கிரகார்த்தம். நாம் நினைக்கிறோம் இந்த கர்மாக்கள்னால என்ன பிரயோஜனம்? இந்த ஹோமங்கள்லாம் பண்ற, நெய்யை கொண்டு போய் நெருப்புல கொட்டுறா, என்னமோ மந்திரத்தை சொல்லினால உலகத்துக்கு என்ன பிரயோஜனம்? துணியெல்லாம் அதுல போடுறா, புது துணியெல்லாம் எடுத்து அதுல போடுற, இப்படின்னு நினைக்கிறவா ரொம்ப பேர் இருக்கா. அவளுக்கு நினைக்கிறதுல தப்பு இல்லை, ஏன்னா மனசு இருக்கு. மனசு இருக்கு நினைக்கிறா, அவளுக்கு உண்மை தெரியல. இந்த பண்ணக்கூடியதான யாகங்கள்னா இது எதற்காக பண்ணுகிறோம்? இது லோகத்துல இருக்கிற எல்லோரும் க்ஷேமமா இருக்கணுங்கிறதுக்காக. ஆனா அப்படி இல்லையே சார். அவருக்காகத்தானே அவர் பண்ணிக்கிறார். சங்கல்பமே என்ன பண்றார்? நான் சௌக்கியமா இருக்கணும், எங்க ஆத்துல சௌக்கியமா இருக்கணும், எங்களுக்கு தான் க்ஷேம தைரிய வீரிய விஜய ஆயுர் ஆரோக்கிய இவைகள்லாம் எங்களுக்கு வரணும் என்று நான் கருதித்தான் அல்லவா சங்கல்பம் பண்ணி பண்ணிட்டு இருக்கா. ரைட், அதுவும் ரைட்டு தான். ஆனா இந்த யாகமானது பண்ணினா அவளுக்கு மட்டும் லாபத்தை கொடுக்கல, மற்ற எல்லோருக்கும் உண்டா. அக்னோ பிராஸ்தாபுதி சம்யகாதித்யம் உபதிஷ்டதே. இந்த நெருப்புல
நாம நெய்யை போடுறோம் விடுறோம். எந்த நெய்? ஏதோ அந்த தெருக்கோடியில வாங்கின நெய் இல்ல. எந்த அக்னியில? உங்க இஷ்டமா சமையல் கட்டில இருக்கக்கூடியதான ஸ்டவ்லையா? இல்ல. அதற்காக வளர்த்ததான ஒரு அக்னி. அதுல போடக்கூடியதான அந்த வரட்டி எல்லாம் இருக்கு பார்த்தல, அது பியூரா பசுமாட்டினுடைய வரட்டி. அதுல விடக்கூடியதான நெய் இருக்கு பார்த்தல, சுத்தமான பசுமாட்டினுடைய வந்ததான பால்ல இருந்து கடைஞ்சு எடுத்ததான நெய்யா இருக்கணும். அதுலயும் அங்க படைக்கக்கூடியதான மந்திரங்கள் இருக்கு பார்த்தல, குருமுகமாக அதை வாசிச்சு தயார் பண்ணினதான மந்திரங்கள். இப்படி பக்தி ஸ்ரத்தையோட கூடியதான ஒரு யாகம் பண்றல, இந்த யாகத்துல வரக்கூடியதான புகையானது சாதாரண புகை மாதிரி இல்லாமல் சூரியன் வரைக்கும் போறது. அக்னோ பிராஸ்தாபுதி சம்யக் ஆதித்யமுபதிஷ்டதே ஆதித்யா ஜாயதே புருஷ்டி. அதுல இருந்து மழை பெய்யறது. மழை பெஞ்ச யார் ஹோமம் பண்ணினாலும் அவாத்துல மட்டும் மழை பெய்யாது சார். அந்த கிராமம் முழுக்க மழை பெய்யும். கிராமம் முழுக்க மழை பெஞ்சதுமே அங்க இருக்கிற பயிர் கொடிகள்ல நன்னா வருது. அப்ப அது யாருக்கு? அவனுக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்கும். புஷ்பங்களை நீங்க பூஜை பண்ற, அந்த புஷ்பம் யாரு பூஜை பண்ணினானோ அவனுக்குத்தான் வாசனை அடிக்குமோ? எல்லாருக்கும் தானே. அதே போலதான் புஷ்பங்கள் சாதாரணமாக ஸ்திரீகள் தலையில வச்சுக்கிறா. அது என்ன அழகுன்னு நினைச்சுட்டு வச்சுட்டு இருக்கா. ஆனா நம்ம சாஸ்திரத்துல அழகுக்காக இல்ல, அது யார் யார் அங்க இருக்காளோ அங்க இருக்கிறவா எல்லோருக்கும் சரீரத்துல வியாதியை குறைக்கும். பிளவர் தெரப்பிங்கிற இன்னைக்கு பிளவர் தெரப்பின்னு இவன் சொல்றதெல்லாம் வேத காலத்துல இருக்கு. இன்னென்ன ருத்துக்கள்ல என்னென்ன புஷ்பங்கள் இருக்கணும், அந்தந்த புஷ்பங்களை வச்சுட்டா என்னென்ன உடம்புக்கு சாதாரணமாக வியாதிகள்லாம் போகும்னு சொல்றது. பகவானுக்கு பூஜை பண்றதுக்கு புஷ்பத்தினால பூஜை பண்ணு ஏன் சொன்னேன்? அதை தொடுவேன், அதனுடைய வாசனை வீட்டுக்குள்ள இருக்கும், தெரியாம ஒரு வியாதியும் வராம இருக்கும். அனுமார் கோயிலுக்கோ அல்லது பெருமாள் கோயிலுக்கோ போனேடையானால் துளசியை நல்லா அந்த சின்ன சின்ன தளமாக பண்ணி அத அந்த செப்பு பாத்திரத்துக்குள்ள வச்சு அந்த தீர்த்தத்துல அதை விட்டு அதை கொடுக்கிறார் உங்களுக்கு. நம்ம துளசின்னு இதை பிரசாதமும் சாப்பிடுறோமே தவிர அது என்னன்னு தெரியல. அந்த துளசி கலந்ததான தீர்த்தம் உங்களுக்கு சாப்பிடலையான உள்ள இருக்கக்கூடியதான அஜீரணம் எல்லாம் போகும் மனசுக்கு. மனசுக்கும் சுத்தத்தை கொடுக்கறது அந்த தீர்த்தமானது உங்களுக்கு நன்மையும் கொடுக்கிறது. அதனாலதான் அந்த செப்பு பாத்திரத்துல போட்டது அதை நிரந்தரம் தேய்ச்சி வைப்பாரு. ஏன்னா பழப்பழான்னு பிரகாசிக்கணும் சார், அதுக்காக வச்சுட்டு இருக்காம அது இல்லை. அதை தேய்ச்சு அந்த ஜலத்துக்குள்ள துளசியை போட்டு அந்த தீர்த்தத்தை உங்களுக்கு கொடுத்தலையான நன்மை ஏற்படும் அப்படின்னு ஆயுர்வேதம் சொல்றது. அதே போலதான் பில்வத்தை அப்படின்னு அந்த பில்வத்தை கொண்டு போய் பரமேஸ்வரன் தலையில வைக்கிறேன். அதனால அவருக்கு ஒண்ணும் ஏற்படல, அந்த பில்வத்தை தொட்டத்தினால உங்க சரீரத்துக்கு சுத்தி ஏற்படுறது. இப்படி ஒவ்வொரு பதார்த்தத்தையும் வச்சுட்டு இருக்கா. இந்த பில்வமும் துளசியும் எல்லாம் 3 நாள் வைக்கலாம், 1 வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம். ஏன்னா அதுல அந்த சக்தி அத்தனை நாள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கா. அப்படி லோகத்துல ஏன் சொல்ல வந்தேன், இப்படிப்பட்டதான பதார்த்தங்கள்லாம் அவரிடத்துல இருக்கு. அதுக்காக யாகம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி யாகத்தை பண்றதுனால அவருக்கு மகாயஜ்வா மகாம்சாசௌ யஜ்வாச்சா இது லோக சங்கிரகார்த்தம் யஜ்ஞான் நிர்வர்த்தயன்னு. யஜ்யங்கள் பண்றதோ பூஜை பண்றதோ அவாவாளுக்கு மட்டுமல்ல. நீங்க பகவானை பிரார்த்திக்கிறீர்கள், பிரார்த்திச்சதுனால நீங்கள் நினைத்ததான காரியங்கள் நிறைவேறுகிறது என்கிறது ஒரு பக்கம். ஆனா நீங்க பண்றதெல்லாம் லோகக்ஷேமார்த்தம். எதையும் பண்ணினாலும் லோகக்ஷேமார்த்தம் தான். ஆகையால் லோக சங்கிரகார்த்தம் யஜ்ஞான நிர்வர்த்தயன்னு மகாயஜ்வா. அதோட இல்லாமல் பகவானே நித்திய கர்மாவை பண்ணினாளாம். சந்தியாவந்தனாதிகள்லாம் தானே பண்ணினார. எதற்காக? லோக சங்கிரகமே வார்த்தம் கர்ம கர்த்துமே அர்ஹசி. லோக சங்கிரகத்துக்காக. என்ன பெரியோர்கள் பண்ணினா அதை பார்த்தல்லவா மற்ற பேர்கள் பண்ணுவா. நீங்க பண்ணுங்கோன்னு சொன்னா சொல்ல மாட்டா எல்லோரும். ஆனா நம்ம பண்ணினோமே ஏன்னா அதை பார்த்து அனுஷ்டானம் பண்ணுவா. அதற்காக பகவானும் அனுஷ்டானம் பண்ணினாரா யாகங்களை. அதனால அவருக்கு என்ன பேரு? மகாயஜ்வா. பிறகு மகாயஜ்ஞா, யாகத்தை பண்றவர்ல யாக ரூபமாகவே தான் இருக்கார் மகாயஜ்ஞா. மகாம்சாசௌ யஜ்ஞா இது மகாயஜ்ஞா. யஜ்ஞம் யஜ்ஞம்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஒரு ஹோமம், கட்டைகள்லாம் கொண்டு வந்து வேதிகள்லாம் வச்சு 17 பேர் 18 பேர் உட்கார வச்சு அதெல்லாம் பண்றோம். அதான் யஜ்ஞம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா யஜ்ஞங்களுக்குள்ள பல யஜ்ஞங்கள் இருக்கு.
யஜ்ஞானம் ஜப யஜ்ஞோஸ்மி. இந்த ஜப யஜ்ஞம் இது பகவானுக்கு ரொம்ப பிரியம். ஒரு ராமநாமாவை ஜபிங்க. ஏதாவது ஒரு சின்ன மந்திரத்தை குருவிட்ட வாங்கிட்டு உபதேசபூர்வகமாக வாங்கிட்டு அந்த ஜபம் பண்ணிட்டே. இந்த ஜபமானது என்ன பண்றது? இந்த ஜபமானது முதல்ல நம்ம ஸ்தூல சரீரத்தை சுத்தியாக்குறது தெரியாமல். ஏன்னா அதுக்கு முன்னால நியாசங்கள் பண்றோம். நியாசங்கள்னால இந்த சரீரமானது சுத்தி அடைகிறது. அதற்கு வந்து மனசு ஒரு இடத்துல நிக்கிறது. ஒரே காரியத்தை திருப்பி திருப்பி மனசுக்கு சொன்னா மனசு தூங்கி விடுறது. இங்க அலையாமல் ஒரு அரை மணி நேரம் ஜபம் பண்றது அல்லது 10 நிமிஷம் ஜபம் பண்ணுங்க. அந்த 10 நிமிஷத்துல 4 நிமிஷம் மனசு நிற்கும். மீதி எல்லாம் ஓடும்னு வச்சுக்கோ. ஜபம் பண்றப்ப ஓடாதுன்னு இல்லை, ஜபம் பண்றப்ப வேற ஏதோ நினைக்கும் மனசு. ஆனால் மனச சுலபமாக நிறுத்தக்கூடியதான உபாயங்கள்ல சிறந்ததான உபாயம் ஜப யஜ்யம் தான். அதே போல ஞான யஜ்யம்னு ஒண்ணு. ஞான யஜ்யம்னா பாடம் சொல்றது. பகவானை பத்தினதான விஷயத்தை 10 பேருக்கு சொல்றது. அதை கேட்கும் பொழுது உங்க மனசு இங்க அலையாது. எந்த விஷயத்தை ஊனி கவனித்து கேட்கிறோமோ அப்பொழுது நம்ம மனசு இங்கத்தான் இருக்கா. என்ன சொல்ற அதுக்கு எப்பவுமே அப்படின்னா மனசு உதவும். வெறுமனை இருக்கும் பொழுது எங்கெங்கயோ மனசு அலப்பாயும். இங்க போகணும், அங்கே போகணும், அதை பார்க்கணும், அது என்னாச்சோ இது என்னாச்சோ பாதியில விட்டமே இப்படி எல்லாம். ஆனா ஒருத்தர் சொல்றதை ஊனி கவனிச்சு கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது மனசு அங்கே நிற்கும். அதே போலயே எந்நேரம் யாரு சொல்லுவா உங்களுக்கு? ஆகையால் என்ன பண்ணணும்? ஜப யஜ்யம். அது ஜபமானது என்ன பண்றது? மறுபடியும் மறுபடியும் இந்த பகவான் நாமாவையோ அல்லது ஒரு மந்திரத்தையோ தான் கேட்டு குருமுகமாக வாங்கிட்டு அதையே திருப்பி திருப்பி சொல்றது. இப்படி சொல்லிட்டே இருந்தோமையானால் மனசு நீங்க அறியாமலேயே ஒரு இடத்துல நிற்கும். மனசு நிக்க தொடங்கிட்டு அதுக்கப்புறம் வேற கவலையே கிடையாது. ஏன்? மனசுக்கு நின்னதுமே அதுல ஒரு ஆனந்தம் கிடைக்கும். மனசுக்கு நம்ம மனசுக்கு பின்னாலேயே ஆத்மா இருக்க. அந்த ஆத்மாவானவர் ஆனந்த விக்கிரகமா இருக்க. ஆகையால்தான் நாம தூங்கும் பொழுது நிம்மதியை பெறுகிறோம். ஒவ்வொரு மனுஷனும் தூங்கி எழுந்ததுமே நிம்மதியா இருக்க பார்த்தல. காலம் இருக்கக்கூடியதான டென்ஷனோ கவலையோ ஏதாவது இருக்கா? இல்ல. அது எப்படி இங்க வந்தது? மனசு நிம்மதியை பெற்றது. அந்த மனசு அசையாத ஒரு நிலையில எப்ப இருந்ததோ அப்பொழுது மனசுக்கு பின்னால் இருக்கக்கூடியதான அந்த ஆத்மஸ்வரூபம் நாம் அறிந்தோம். அதே போலயே மனசு ஒரு இடத்துல ஜபத்தினால நிற்குமையானால் அந்த ஜபத்தினால நின்ன மனசுல ஆத்மாவுடைய பிரதிபிம்பம் வரும். அப்பொழுது உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கும். அது இப்ப முதல்ல ஜபம் பண்ணும் பொழுது தெரியாது. கொஞ்ச நாள் ஜபம் பண்ணும், சில வருஷங்கள் ஜபம் பண்ணும். அதனால்தான் 8 வயசு ஆயிடுதுன்னா சன்னியாவந்தனம் பண்ணி கொடுத்துருக்கோம். அவருக்கு உபநீரம் போடுங்க, சன்னியாவந்தனம் பண்ணட்டும். எதற்கா? இவன் இப்படியே சன்னியாவந்தனம் பண்ணிக்கொண்டே இருந்தானே. ஏன்னா ஒரு 40-45 வயசுக்கு இவ்வளவு ஜபம் பண்ணிருப்ப தானா மனசு நிற்கும். ஏன்னா மனுஷனுக்கு கவலை எல்லாம் அதிகமான நிலை 40-55 வரைக்கும். அதான் ரொம்ப கஷ்டமான நிலை. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் வீடு வாங்கணும், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், ஏதோ ஒண்ணு பண்ணணும், இப்படின்னு ஒரு விவகாரம் அப்பதான். ஆனா அது வரைக்கும் இந்த ஸ்தூல சரீரத்துல உடம்புல சக்தி இருக்கு. உடம்புல சக்தி இருக்கிறதுனால இவன் எதையும் கேர் பண்றல. ஆனா இந்த சரீர சக்தியும் குறையிறது, ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஜாஸ்தியானது. ஆகையால் வியாதி வைக்க கவலை எல்லாம் வந்து சேர்றது. ஆகையால் அந்த சமயத்துக்கு வரா போல 8 வயசுல உபநயனம் பண்ணுமா. அன்னியிலிருந்து காயத்ரி ஜபம் பண்ணிட்டே இருக்கணுமா. 8 இல்ல 40க்கு உபநயனம் பண்ணினாலும் இப்ப யாரும் பண்றது இல்லை. திருத்தம் பண்றது விவகாரம். பழைய நாள்ல ஏன் இப்படி பண்ணிடா? 8 வயசுக்கெல்லாம் ஏன் உபநயனம்? இதான் ரகசியம். அப்படி ஜபம் பண்ணி 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 இருந்தோம். ஏன்னா மனசு ஒரு இடத்துல தானா நிற்கும். அப்பொழுது அவனுக்கு சகல க்ஷேமங்களும் ஏற்படும். அப்படிப்பட்டதான ஜப யஜ்யமாக நான் இருக்கேன். ஆகையால் பகவான் எப்படி இருக்கார்? யஜ்யமா இருக்கார். ஆகையால் அவருக்கு என்ன பேரு? மகாயஜ்யா. யஜ்ஞானாம் ஜப யஜ்யோஸ்மி இது பகவத் வச்சனாத். அதுக்கப்புறம் மகா ஹவிஹி. இப்ப மகா கிரது சொன்னேன். கிரதுவான பிறகு அந்த யஜ்யத்தை பண்ணுகிறவராக இருக்கேன்னு சொன்னேன். யஜ்ஞஸ்வரூபமாக இருக்கேன்னு சொன்னேன். பிறகு யஜ்ஞஸ்வரூபமான யஜ்ஞம்னா என்னது? யாகம்னா என்ன? தேவதோத்தேசேன திரவிய தியாகா யாகா. தேவதை குறித்து இது இன்ன தேவதைக்கு என்று எடுத்து வைக்கிறதுக்கு யாகம்னு பேர். இது இன்ன தேவதைக்கு அப்படின்னு பிரிச்சு கொடுக்குறோம் பார்த்தா அதுதான் யாகம்னு பேரு. அந்த நமதுள்ள இது பகவானுக்கு எடுத்து கொடுக்கிறேல அந்த மனப்பான்மை உங்களுக்கு வரணும்.
மனுஷனுக்கு எல்லாருக்கும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் என்கிற மனப்பான்மை இருக்கிறத இன்னொருக்கு கொடுப்போம் எனக்கூடியதான நிலை வர்றது ரொம்ப சிரமம். அதான் அதை கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபம் ஹவிஹி. அதான் மகச்சதத் ஹவிஷ்டா இது பிரம்மாத்மனி சர்வம் ஜெகதாத்மதையா ஹூயதே. இந்த பிரம்மத்தின் இடத்துல ஆத்மா எனக்கூடியதான பிரம்மத்தின் இடத்துல சர்வம் ஜெகத்து ஹூயதே, உலகம் முழுக்க பகவானுக்கு, எல்லாமே பகவானுக்கு அப்படின்னு அத பகவானுக்கு ஹோமம் பண்றீங்கள, அதான் மகாஹவிஹி அப்படின்னு உயர்ந்ததான ஹவிசு. சர்வமும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்றது. உலகத்துல மிக சிறந்ததான பொருள் எது மனுஷனுக்கு? நீங்க எதை ரொம்ப உயர்ந்ததாக கருதுகிறீர்கள்? சொல்வேன், எனக்கு எங்க ஆத்துக்காரருக்கு ரொம்ப இஷ்டம், அந்த மாதிரி சொன்னால எங்க ஆத்துக்காரர் எனக்கு தெய்வம் மாதிரி, என் பையனுக்கு எனக்கு ரொம்ப அவனிடத்துல ரொம்ப இஷ்டம், எல்லாத்த விட பணத்துல எல்லோருக்கும் இஷ்டம். இதெல்லாம் சும்மா சொல்றேன். நிஜமாக எது இஷ்டம் உங்களுக்கு? நீங்க தான் இஷ்டம். எப்படி தெரியுது? உடம்புக்கு வந்துருது, டாக்டர்கிட்ட போனேன், அவன் பெரிய காயத்தை எல்லாத்தையும் டிக் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு வாங்குறான். எவ்வளவு செலவானாலும் டெஸ்ட் பண்ணிக்கணும். கடைசியில் டாக்டர்கிட்ட எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, என்னை உயிருக்கும்படி பாருங்க டாக்டர் அப்படிங்கிற இத்தனை நாள எந்த பைசாவாக காசை சேர்த்து வச்சுகளோ அத்தனையும் போனா பரவாயில்ல, நான் சௌக்கியமா இருந்தா போதும். அப்ப நிஜமாக உங்களுக்கு எதுல ரொம்ப இஷ்டம்? உங்களிடத்துலதான் உங்களுக்கு இஷ்டம். ஆகையால் விவகாரம் என்ன? அந்த நான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த ஆத்மஸ்வரூபம் அதுதான் பகவான். அவருக்காக இந்த உலகம் முழுக்க தியாகம் பண்ண சித்தமா இருக்கு. அதான் மகாஹவி. உலகம் முழுக்க பகவானுக்காக கருதி தன்னையே பகவானுக்கு அர்ப்பணம் பண்றது. இதான் நீங்க நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கேன். பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணும் பொழுது என்ன பண்ணிட்டு இருக்கேன்? என்னையே நான் உங்களுக்கு அர்ப்பணம் பண்ணி கொண்டிருக்கேன். ஏன்? உலகத்துல எனக்கு மிக சிறந்ததா ரொம்ப பிடிச்சது என்ன? என்னுடைய அகங்காரம். அதையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன்னு இந்த சரீரத்தையே பகவானுக்கு கொடுக்கிறதாக அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கேன். ஆகையால் அப்படிப்பட்டதான உலகத்தையே பகவானுக்கு கொடுக்கக்கூடியதான நிலைக்கு மகாஹவின்னு பேர். அதனால மகச்சதத் அவிஷ்டா இது பிரம்மாத்மனி, பிரம்மத்தினிடத்துல சர்வம் ஜெகதாத்மதையா ஹூயதே, உலகத்தை எழுக்க எல்லாருக்கும் கொடுக்கிறதாக எல்லாத்தையும் ஹவிஸாக கொடுக்கிறேன். இது மகாஹவி. மகாக்ரது இத்தியாதய பகுவிரீகயோவா. மகாம்சாசௌ கிரதுஷ்ட மகாம்சாசௌ யஜ்வாஜ மகாம்சாசௌ யஜ்ஞஸ்டான்னு நான் எப்படி சொன்னேன். கர்மதாரயமா அப்படி இல்ல, இது பகுவிரீகியா பண்ணுங்கோ. மகான் கிரது யஸ்ய, யாருக்கு மகத்தான கிரது இருக்கோ, மகத்தான யஜ்வா யஸ்ய, மகான் யஜ்ஞா யஸ்ய, மகான் ஹவிஹி யஸ்ய, இப்படின்னா இவைகள்லாம் உடையவர். இப்படிப்பட்டதான உயர்ந்ததான ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடியதான மகான் யார நினைச்ச மாத்திரத்தினாலேயே சகல க்ஷேமங்கள் ஏற்படுறதோ அப்படிப்பட்டதான உயர்ந்த ஸ்வரூபம் பகவான் அப்படின்னு சொல்லி, ஆகையால் பகவான் என்ன பண்ணணும்? ஸ்தவ்யா, துதிக்க தகுந்தவர். ஸ்தவ்யஸ்தவ பிரிய ஸ்தோத்திரம் ஸ்துதி ஸ்தோதாரண பிரிய பூர்ண பூரயிதா புண்ணிய புண்ணியகீர்த்திர நாமய அப்படின்னு அடுத்த செட்டு நாமாக்கள்.